பிதாவின் அன்பு நம்மை தேவனால் மறுபடியும் பிறக்கின்ற குழந்தையை போல மறுபடியும் பிறக்கிற அனுபவத்திற்கு நேராக நம்மை கொண்டு வருகிறது. சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா. உலக பாவத்திற்கும் உலக சாபத்திற்கும் நாம் அடிமைப்பட்டு அதே வழியிலே நடந்து கொண்டிருந்தோம். ஆனால் அப்படி ஆண்டவரை அறியாமல் நாம் நம்முடைய இஷ்டத்தின்படி ஓடிக்கொண்டிருந்த வழியிலே அவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அவரை காண, அவரை கேட்க, அவரை ருசிக்க, அவரை அனுபவிக்க, அவருடைய மகத்துவமான பிரசன்னத்தை நாம் உணரத்தக்கதாக ஒரு உணர்வுள்ள இருதயத்தை, ஒரு உணர்வுள்ள ஆவிய, ஒரு உணர்வுள்ள சிந்தையை நமக்குள்ளே ஆண்டவர் கொடுத்து இந்த நீதியான வழியிலே, இந்த நீதியான வாழ்க்கையிலே நம்மை கொண்டு நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அந்த பிதாவின் அன்பு நம்மை எங்கே கொண்டு நிறுத்தி இருக்கிறது? தேவனுடைய சித்தத்தினாலே பிறக்கின்ற அனுபவத்தில் கொண்டு நிறுத்தி இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகின்ற ஒன்று, அவருடைய பிள்ளை என்று சொல்லுகின்ற ஒன்று என்ன செய்திருக்கு? நம்ம மறுபடி பிறக்க வைத்திருக்கிறது. தாயின் கருவிலே பிறந்த ஒரு அனுபவம் இந்த சரீரத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒன்று. ஆனால் தேவனுடைய சித்தத்தினால் பிறந்த பிறப்பென்று சொன்னால் அவர் விரும்புகிறவனை தான் இதிலே கொண்டு வர முடியும். அல்லேலூயா. அதனால தான் சொல்றேன், இந்த உலகத்துல பணம் நமக்கு யாரும் கொடுக்காம இருக்கலாம், ஸ்தோத்திரம். யாரு நமக்கு உதவி செய்ய ஒரு நபர் கூட குடும்பத்திலேயோ பட்டணத்திலேயோ கிராமத்திலேயோ தெருவிலேயோ கூட யாரும் நமக்கு இல்லாம இருக்கலாம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நம்மை அழைத்தவரும் வேறுபடுத்தினவரும் ஆகிய ஒருவர் நம்மை அவருடைய சித்தத்தினாலே, சித்தம் கொண்டு வந்தபடினாலே, சித்தம் வைத்து நம்மை தெரிந்து கொண்டபடினாலே அவர் நம்மை இந்த அன்பிற்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. இல்லைன்னா நம்மை கொண்டு வந்திருக்க வேண்டிய இடத்துல நம்மை விட நல்லவர்கள் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. நம்மை விட ஸ்தோத்திரம், நம்மை விட சாட்சி கொடுக்கக்கூடிய, நல்ல சாட்சிகள் சொல்லக்கூடிய, நம்மை விட பரிசுத்தவான்கள், நம்மை விட படிப்பில் உயர்ந்தவர்கள், நம்மை விட கல்வியிலே சிறந்தவர்கள், நம்மை விட திறமையிலே சிறந்தவர்கள், நம்மை விட பண பலத்திலே பலவிதத்திலே உயர்ந்தவர்கள்